மகாபெரிவாச்சன் ஸ்ரீ லலிதா ரகசிய சகஸ்ரநாமத்தில் வாக்தேவதைகள் அம்பிகையின் நாமங்களாக சொல்லி கொண்டு வந்து இப்பொழுது ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய அந்த ரூபத்தை நமக்கு சொல்லக்கூடிய நாமங்களாக சொல்லிக்கொண்டு இருக்கிறார்கள். ரூபம் என்று சொன்ன உடனே என்ன நினைச்சோம்? அவளுடைய பல்வேறு வடிவங்கள் நமக்கு தோன்றியது. இப்பொழுது ஞானத்தின் வழியாக சொல்லக்கூடிய ரூபம் அப்படின்னா ஒன்றே ஒன்றுதான். அது பிரம்மமாக இருக்கக்கூடியவள் தான். இந்த லோகம் முழுவதும் பரவி இருக்கக்கூடிய அந்த ஸ்வரூபம்தான். அதனால தான் நமக்கு சத் அசத் என்ற ரூபமாக அவள் இருக்கிறாள் என்று சதசத் ரூபதாரிணி அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அடுத்ததாக ஒரு 8 வடிவங்களை உடையவள்னு சொல்லக்கூடிய ஒரு நாமம். ஓம் அஷ்டமூர்த்தியை நமஹ. ஓம் அஷ்டமூர்த்தியை நமஹ. இப்போ இதில் அஷ்டம் அப்படிங்கிறது 8 நமக்கு தெரியும், மூர்த்தி அப்படிங்கிறது வடிவம். அப்போ நமக்கு என்ன தோணுது அப்படின்னா 8 வடிவங்களை கொண்டவள், 8 மூர்த்திகளின் வடிவமாக ஸ்வரூபமாக இருப்பவள். ஏன்னா இப்போத்தான் லோகம் முழுவதும் பரவி இருக்கிறாள்னு சொன்னோமே, இப்பொழுது திரும்ப அந்த 8 வடிவங்கள்னு சொல்கிறார்கள். சின்ன குழப்பம் இல்லையா? இப்போ இது எதற்கு அப்படின்னா, இப்போ பரமேஸ்வரனுக்கு விசேஷமாக 8 ரூபங்கள், பெரிய சகஸ்ரநாமமே சொல்கிறார்கள். இருந்தாலும் அந்த சகஸ்ரநாமங்கள் எத்தனை விதமான பெயர்களை சொன்னாலும் விசேஷமான இந்த 8 ரூபங்கள் அப்படிங்கிறது மிகவும் முக்கியமானதாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்றாங்க அப்படின்னா, எப்பொழுதுமே ஈசனுக்கு பூஜை செய்யும் பொழுது முதலில் இந்த 8 வடிவத்தை சொல்லிவிட்டுத்தான் எந்த ஒரு நாமாவளி ஆகட்டும், சகஸ்ர நாமாவளி ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் அப்படித்தான் செய்கிறார்கள். இது நமக்கு மிகவும் பழக்கமான ஒரு மந்திரம்தான். ஓம் சர்வாய தேவாய நமக, பவாய தேவாய நமக, ஓம் சர்வாய தேவாய நமக, ஓம் ஈசானாய தேவாய நமக, ஓம் பசுபதே தேவாய நமக, ஓம் ருத்ராய தேவாய நமக, ஓம் உக்ராய தேவாய நமக, ஓம் பீமாய தேவாய நமக, ஓம் மகதோ தேவாய நமக. இந்த 8 வடிவங்கள் எப்படின்னா, பவன், ஷத்வன், ஈசானன், பசுபதி, ருத்ரன், உக்ரன், பீமன், மகான், இந்த 8 வடிவங்கள். சரி, இப்படி எப்படி அம்பிகைக்கும் இந்த 8 வடிவங்கள் என்றால், இந்த 8 ரூபங்களிலும் இவள் எங்கே இருக்கிறாள்? அந்த ஈஸ்வரனுடன் தானே இருக்கிறாள். அவ இந்த 8 ரூபங்களிலும் சக்தியாக இவளும் கூடவே இருக்கிறாள், அப்படித்தானே? அப்ப இவளுக்கும் அதே 8 வடிவங்கள் இல்லையா? அப்ப இந்த 8 வடிவங்கள் எப்படி சொல்றோம்? ஓம் பவஸ்ய தேவஸ்ய பத்னியை நமக, பத்னியின் வடிவமாக அங்கே இருக்கிறார். ஓம் சர்வஸ்ய தேவஸ்ய பத்னியை நமக, ஓம் ஈசானஸ்ய தேவஸ்ய பத்னியை நமக, ஓம் பசுபதே தேவஸ்ய பத்னியை நமக, ஓம் ருத்ரஸ்ய தேவஸ்ய பத்னியை நமக, ஓம் உக்ரஸ்ய தேவஸ்ய பத்னியை நமக, ஓம் பீமஸ்ய தேவஸ்ய பத்னியை நமக, ஓம் மகதோ தேவஸ்ய பத்னியை நமக. பார்த்தீங்களா? இந்த 8 நாமங்களும் எவ்வளவு சக்தி வாய்ந்த நாமங்கள் பார்த்தீங்களா? அப்ப நமக்கு வேறு எந்த மந்திரமும் தெரியவில்லை என்றாலும், பெரிய பெரிய சகஸ்ர நாமங்கள் சொல்ல தெரியவில்லை என்றாலும், இந்த பரமேஸ்வரனுடைய 8 வடிவங்களை சொல்லக்கூடிய இந்த மந்திரங்களை சொல்லலாம். அம்பிகையின் இந்த 8 வடிவங்களை சொன்னாலே மிகவும் உயர்ந்ததுன்னு சொல்றாங்க. அப்ப 8 இருக்கக்கூடிய சோஸ்திரங்கள் அப்படின்னு பார்த்தா அநேகமாக நிறைய இருக்குங்க. அந்த 8 அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்துமே இவள் தான். பகவத்கீதையில் அழகா கிருஷ்ணன் சொல்லுவார், 8 வகையான பிரகிருதிகள் அப்படின்னு சொல்லுவார். அது என்ன 8 வகையான பிரகிருதிகள்? பூமி, ஜலம், அக்னி, வாயு, ஆகாசம், மனசு, புத்தி, அகங்காரம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 8 வகையான பிரகிருதிகள் சொல்றோம் இல்லையா? இந்த 8மே அவள் தான். அது மட்டும் கிடையாது. இப்ப லலிதா சகஸ்ரநாமத்தை வசின்யாதி வாக்தேவதைகள் சொல்கிறார்கள், அவர்கள் கூட 8 தான். யார் யார் அவர்கள் நமக்கு தெரியுமே. பிராமி, மாகேஸ்வரி, கௌமாரி, வைஷ்ணவி, வாராகி, மாஹிந்து, சாமுண்டி, மகாலட்சுமி. ஆக இந்த 8 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எண் மிகவும் சிறப்பு. அந்த 8 வடிவமாக இருக்கக்கூடிய இவள் தான் மிகவும் உயர்ந்தவளாக இந்த லோகம் முழுவதும் வியாபித்து இருக்கக்கூடியவளாக இருக்கிறார். மகாபிரிவா சரணம்.